துரை வைகோ இந்த முறை வந்து ஏதோ தேவையில்லாமல் கொஞ்சம் பேசுறாரா, நிறைய டிராமா பண்றாரு. அதான் பெரிய இக்கட்டான சூழ்நிலை. இப்போ வந்து அந்த கம்யூனிட்டி பலம் பார்த்தோம்னா அதான் நான் பாக்குறேன். லெட்ஸ் பி ஓபன் அபவுட் இட். ஓபிஎஸ்க்கு டெஃபினட்டா வந்து அப்ப ஓபிஎஸ் இன்னொருத்தர் இருந்தா கூட அவருக்கு அட்லீஸ்ட் ஒரு 30-35% ஓட் அங்க பிடிக்கிறதுக்கான அந்த வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறது. டிடிவி தங்க தமிழ் செல்வன், டிடிவி தினகரன், அது ஒரு அது whatever it is, அது ஒரு ஹை வோல்டேஜ் கேம்பெயினா தான் இருக்கும். அது நல்ல அறியப்பட்ட எம்எல்ஏக்கள் அல்லது அப்படி இருந்து இப்ப எக்ஸ் மினிஸ்டர்ஸ் அது மாதிரி வந்து ஒரு ஒரு ஹை பவர்டு ஆட்களை ஏன் இறக்கல? ஏன்னா இன்னொரு பக்கத்துல வாட் எவர் செட் அண்ட் டன் பிஜேபி சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா பிஜேபி பிளஸ் பிஜேபியோட கூட்டணியில இருந்து சௌமியா அனுப்பணும். அப்ப என்ன ஆகும்னா பிஎம்கே வந்து அங்க முழு எஃபர்ட்டை குவிச்சு அவங்க வேலை செய்வாங்க. ஆமா, அண்ணாமலை அது இது வந்து இதெல்லாம் வந்து மான பிரச்சனை, ரைட்? ஹெவி டியூட்டி கேம்பெயின் நடக்கும். ஓபிஎஸ், டிடிவி தினகரன், இதெல்லாம் வந்து முதல்ல அந்த நேற்று காங்கிரஸ் கேண்டிடேட் டிக்ளேர் ஆனோம்னா இப்போ வந்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற 39 கான்ஸ்டிடுவன்சிஸ்க்கும் கேண்டிடேட் ஆயிடுச்சு முக்கிய கட்சிகள்ல இருந்து. ஸோ இதுல எனக்கு சுவாரஸ்யம்னு பட்டது அப்கோர்ஸ் 3-4 கான்ஸ்டிடுவன்சிஸ் முக்கியமா சொல்லணும்னு பாக்குறேன். அப்கோர்ஸ் நார்த்ல இருந்து ஆரம்பிச்சா அப்கோர்ஸ் ஊட்டி, எல்முருகன் வெர்சஸ் இவர் ஏ ராஜா. அதுல ஒரு நேரட்டிவ் செட்டிங் கூட இருக்கு. நிச்சயமா எல்முருகன் இஸ் ஆல்ரெடி அ மினிஸ்டர், ஆல்ரெடி ஃப்ரம் இந்த ராஜ்யசபா இது உறுப்பினர், மத்திய பிரதேசத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு. சமீபத்தில் தான் 2 வாரம் முன்னாடி தான் அவருடைய மறுபடியும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அது கீழே வந்தீங்கன்னா கோயம்புத்தூர் அண்ணாமலை ஆப்வியஸ்லி, அவரை எதிர்த்து நிற்கிற நம்மளுடைய ராமசுப்ரமணியம் அண்ட் அப்கோர்ஸ் கணபதி, ராமச்சந்திரன் சாரி ராமச்சந்திரன் அண்ட் கணபதி ரெண்டும் சுவாரஸ்யமான ஆளுங்க. 2 அதிமுக காரங்க. ஒருத்தர் வந்து இப்ப திமுக இருக்காரு, செந்தில் பாலாஜியினுடைய சாய்ஸ். அந்த ஒரு ஃபைட் நான் ரியலி லுக் ஃபார்வர்ட் டு தட் ஃபைட். எந்த அளவுக்கு அதிமுகவினர் வந்து சிங்கை கூட இருக்காங்களா, இல்ல அவர்கள் கணபதிக்காக ஓட் பண்ணுவாங்களா, முன்னாள் இது வைத்துக்கொண்டு செய்வார்களா என்ற எனக்கு அது கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கிறது. அதன் பிறகு எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா பட்டது வந்து விருதுநகர். அப்கோர்ஸ் ராதிகா எந்த அளவுக்கு நம்மளுடைய மாணிக்கம் தாகூரை கவுக்க முடியும். அங்க விஜய் பிரபாகரன் சொல்லணுமே அந்த இடத்துல. அது ஒரு ஸ்டார் வேல்யூ வந்துருது. ஆமா, விஜய் இன்னும் 2-3 படத்துல நடிச்சுட்டு வரணும்னு நினைக்கிறேன். அப்பதான் அது சரி வரும்னு நினைக்கிறேன். ஸ்டார் பவருக்கு மேட்சிங்காக அங்க எந்த அளவுக்கு ஓட்டு பிரியும் என்ற ஒரு இது இருக்கிறது நிச்சயமாக. அதை தாண்டி எனக்கு திருநெல்வேலியில என்னை பொறுத்தவரை நயனார் நாகேந்திரன் அப்கோர்ஸ் எஸ்டாப்ளிஷ்ட் கேரக்டர் கேண்டிடேட், எம்எல்ஏ ஜெயிச்ச நபர், அவரை வந்து மறுபடியும் நிறுத்தி வச்சிருக்காரு. அவர் மேல அந்த அளவுக்கு கான்பிடன்ஸ் இருக்கிறது. அது நடுவுல ஒரு சுவாரஸ்யம் மட்டும்தான். அதாவது அவர் தூத்துக்குடிக்கு அறிவிச்சுட்டு அதன் பிறகு 20 நிமிஷத்துக்கு பிறகு மறுபடியும் ஐ திங்க் அது ஒரு ஜெனுவின் மிஸ்டேக்னு தான் நினைக்கிறேன். அது ஒரு பிளான் அப்படி எல்லாம் அங்க வச்சுட்டு திடீர்னு மாத்துவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தோணி இருக்காது. கரெக்ட். அப்புறம் என்னை பொறுத்தவரை கன்னியாகுமரி வேர் த பிகஸ்ட் பொலிட்டிக்கல் ஃபைட்டுங்கிறது என்னை பொறுத்தவரை கன்னியாகுமரி தான் நினைக்கிறேன். அதாவது ஒரு ஐடியாலஜிக்கல் லெவல்ல ஆனாலும் சரி, இல்ல ஒரு கட்சிகளினுடைய லெவல்ல ஆனாலும் சரி, அதிமுக திமுக ரெண்டும் இருக்கிற இடம். அதே மாதிரி பாஜகவும் காங்கிரஸும் இருக்கிற இடம். இந்த 4 கட்சிகள் வந்து ஏறத்தாழ ஒரு ஈக்குவல். ஹிஸ்டாரிக்கலி அங்க வந்து காங்கிரஸும் பாஜகவும் தான் வலுவானது. டிஎம்கே ஏடிஎம்கேமே அவங்களுக்கு அடுத்து வர்ற மாதிரியான ஒரு இடம், ஒரே ஒரு இடம் அது மட்டும்தான் என்ன ஒரு கணக்கு வச்சு பார்த்தாலும். அதான் அந்த கான்ஸ்டிட்யூன்சி வேணா கேரளா கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து தேசிய கட்சி தமிழ்நாட்டுடைய ஒத்து போகாத ஒரே கான்ஸ்டிட்யூன்சி. ஆமா. சோ எனக்கு இந்த கான்ஸ்டிட்யூன்சிஸ்ல வந்து அப்கோர்ஸ் தேர் இஸ் நிறைய அட்டென்ஷன் இருக்கிற கான்ஸ்டிட்யூன்சிஸும் இருக்கிறது. அதை தாண்டி ஒரு சுவாரஸ்யமான ஃபைட்ஸ் இங்கெல்லாம் வாங்குறேன். அப்புறம் 2 ஆமா இல்ல அதோட எனக்கு இன்னொரு டைனஸ்ட்
நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டைனஸ் வந்து ஒன்னு திருச்சி, அப்புறம் வந்து பெரம்பலூர், ரெண்டு இடத்துலயும் வந்து அடுத்த ஜெனரேஷன் டைனஸ் வந்து அவர்கள் எப்படி வரப்போறார்கள், பெர்ஃபார்ம் பண்ண போறார்கள் என்றது. ரெண்டு பேரும் கொஞ்சம் சாஃப்ட் ஸ்போக்கன் ஆளுங்க தான். பட் துரை வைகோ இந்த முறை வந்து ஏதோ தேவையில்லாமல் கொஞ்சம் பேசுறாரா, நிறைய டிராமா பண்றாரு. அது தேவையில்லையா இல்லையா? வெரி அன்பார்ச்சுனேட் கிளிப்ஸ் ரெக்கார்டிங்லாம் வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிட்டு இருக்காங்க. பட் எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் அங்க. அஃப்கோர்ஸ் நம்ம நிறைய எல்லாத்தையும் பேசணும். ஏன் வந்து நேரு தன்னுடைய பையனுக்கு பெரம்பலூருக்கும் ஒத்துக்கிட்டாரு. இன்ஸ்டெட் அதை வந்து திருச்சி அவங்களுடைய ரியல் ஸ்ட்ராங் ஹோல்டு. திருச்சி நமக்கு துரை வைகோவை பெரம்பலூருக்கு அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. ஏன் அது பண்ணல அப்படிங்கிறது தெரியல. இல்ல, திருச்சியில கம்யூனிட்டி இஷ்யூ இருக்கு இல்லையா? திருச்சியில வந்து ஒரு அசம்பிளி தொகுதி ஜெயிச்சிடலாம், ஆனா ஒரு எம்பி கான்ஸ்டிடன்சி ஜெயிக்க முடியுமா அந்த கம்யூனிட்டியில இருந்து அந்த கேள்வி நிச்சயமா இருக்குது. அது கூட இருக்கலாம். ஐ திங்க் பெரம்பலூர் கொஞ்சம் வாக்கோரமா இருக்கு. ஐஜேகேன்றது ஒரு பட் ஐஜேகே அவருக்கு தனிப்பட்ட முறையில அங்க நிறைய அவர் வந்து ஒரு மாதிரி அந்த கான்ஸ்டிடுவன்சிய குத்தகைக்கு எடுத்த மாதிரி அதுக்கு அதை அவர் நர்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. நான் யார் சைடுக்கு வேணாலும் போறேன், நான் டிஎம்கே பக்கம் இருப்பேன், பிஜேபி பக்கம் இருப்பேன், நாளைக்கு ஏடிஎம்கே பக்கம் இருப்பேன், ஆனா நான் இந்த இடத்துல ஜெயிச்சிடணும் அப்படிங்கிறதுக்கு அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கு. ஐ டோன்ட் நோ கிரவுண்ட் லெவல்ல என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவருக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்கான்னு தெரியல. சேம் காஸ்ட் குரூப் சப்போர்ட் இருக்கு. அது சோ இது தட்ஸ் ஆல்சோ இன்ட்ரெஸ்டிங். இன் அ சென்ஸ் உங்களுக்கு வந்து பாரிவேந்தர் வர்சஸ் அருண் நேரு அப்படிங்கிறது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒண்ணு. அப்கோர்ஸ் திருச்சி துரை வைகோ என்ன சின்னம் கிடைக்க போகுதுங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு அதான் அப்கோர்ஸ் நீங்க உங்க சவுத் சென்னை வேற தமிழிசை, அதாவது வந்து இப்போ தமிழிசைக்கு பெரிய இக்கட்டான சூழ்நிலை. இப்போ வந்து இந்த கம்யூனிட்டி பலம் பார்த்தோம்னா அதான் நான் பாக்குறோம். லெட்ஸ் பி ஓப்பன் அபவுட் இட். அதை பார்த்தா மக்கள் வந்து வாக்கும் அளிக்கிறாங்க. நம்மளை மட்டும் குறை சொல்லி பிரயோஜனம் கிடையாது. நீங்க எப்படி வாக்களிக்கிறீங்கன்னு வச்சுதான் நாங்களும் பேசிக்கொண்டு இருக்கிறோம் இருக்குது. சோ இப்ப வந்து தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த 3 கான்ஸ்டிடுவன்சி வந்து நிச்சயமாக கை கொடுக்கிற கான்ஸ்டிடுவன்சியா இருக்குது அந்த கம்யூனிட்டிக்கு. ஆனா தூத்துக்குடியில இப்ப என்ட்ரன்ஸ்ட் ஆயிட்டாங்க இவங்க, எஸ்பெஷலி ஆஃப்டர் த ஃபிளட்ஸ் வந்து கனிமொழி வந்து என்ட்ரன்ஸ்ட் ஆயிட்டாங்க. ஸோ தெர் இஸ் அங்க கண்டெஸ்ட் பண்றதுல ஒரு அர்த்தம் கிடையாது. போன முறை அவர்கள் வந்து அங்க கண்டெஸ்ட் பண்ணதுதான். திருநெல்வேலி அண்ட் கன்னியாகுமரி நிச்சயமாக இவர்கள் வந்து போட்டியிருக்கக்கூடிய இடக்கூடிய இடமாக தான் இருந்தது. திருநெல்வேலி ஏன் விட்டாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நயனார் நாகேந்திரன் ஆல்ரெடி எம்எல்ஏ. அப்போ ஒருவேளை இவர்கள் வந்து அந்த வென் தி பார்ட்டி வாஸ் டிசைடிங் இவங்க அந்த ஃப்ரேம்ல இல்லையா, அதன் பிறகுதான் இவங்க வந்து அவசர அவசரமா வந்து இல்ல நான் ரிசைன் பண்ணிட்டு கண்டெஸ்ட் பண்றேன்னு சொன்னாங்களா என்னன்னு தெரியல. பட் அது ஒரு நழுவிய வாய்ப்பாக பார்க்கிறேன். என்றால் அவர்களுக்கு அங்க நல்ல ஒரு செல்வாக்கு இருக்கிறது. அதனால மட்டும் ஜெயிச்சு விடுவாங்களான்னு பார்த்தா கிடையாது. கம்யூனிட்டி அப்கோர்ஸ் மேசிவ் கம்யூனிட்டி, நயனார் கம்யூனிட்டியோட ஸ்ட்ராங் கம்யூனிட்டி. கன்னியாகுமரி அப்கோர்ஸ் ஒரு ராதாகிருஷ்ணன் இருக்கும்போது வேற யாருக்கும் கொடுக்க மாட்டாங்கன்னு ஒரு இதான் நான் நினைக்கிறேன். என்ன பொறுத்தவரை ஐ திங்க் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கான்ஸ்டிடுவன்சி எனக்கு பொறுத்தவரை தர்மபுரி. சௌமியா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பிரகாசமா இருக்கிறதா தான் நான் பாக்குறேன். அதுவும் என்ன ஒரு நான் பை பிஜேபி கேண்டிடேட்டை பத்தி பேசிட்டு இருக்கோம். பெரிதாக இப்போ வந்து பாமக வந்து வலுவே இல்லை, அந்த ஒரு நிலையில இருந்து நாம் பேசிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது கூட எப்படி அவர்களால் வந்து அங்க அந்த அளவுக்கு வர முடிகிறதுன்ற இருக்கிறது. அது என்ன பொறுத்தளவு வந்து தர்மபுரியும் ராமநாதபுரம் வந்து திமுக வந்து அது ஒரு ராமநாதபுரம் ஃபார் இன்ஸ்டன்ஸ் திமுக எடுத்திருக்கணும் என்ற அந்த வியூ பாயிண்ட் வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அது திரும்ப திரும்ப வந்து ஐயுஎம்எல்கே கொடுத்துட்டு இருக்கலாம் அர்த்தம் கிடையாது. செகண்ட் டைம் ஐயுஎம்எல்கே கொடுக்குறாங்க. அதுல வந்து ரொட்டேட் பண்ணிருக்கலாம் கான்ஸ்டிடுவன்சி. ஏன்னா முக ஸ்டாலினும் அதான் சொல்லிட்டு இருக்காரு, கான்ஸ்டிடுவன்சி ரொட்டேட் பண்ணலான்ட்டு. அது செய்திருக்கலாமே என்று சொல்றாங்க. இப்ப அதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு டெஃபினட்டா வந்து அப்போ ஓபிஎஸ் இன்னொருத்தர் இருந்தா கூட அவருக்கு அட்லீஸ்ட் ஒரு 30-35% ஓட் அங்க பிடிக்கிறதுக்கான அந்த வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறது. அவர் வந்து பல தேர்தலை பார்த்தவர். அது தேனியில பார்த்தாலும் சரி, வேற எங்கேயாலும் பார்த்தாலும் அவர் பார்த்திருக்கிறாரு.
பட் நவாஸ் கனியை விட கம்மியா வருவாரு என்ற அந்த எதிர்பார்ப்பு தான் இப்போ இருக்கிறது. அவருக்கு ஒரு கரெக்டான ஒரு சிம்பல் அமைஞ்சு ஒரு களப்பணி வந்து இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் ஆரம்பிச்சாருன்னா அவருக்கு கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோன்றது இது இருக்கிறது. இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் சொல்லுங்க. அதே மாதிரி உங்களுக்கு டிடிவி தங்க தமிழ்ச்செல்வன், டிடிவி தினகரன், அது ஒரு அது வாட்எவர் இட் இஸ், அது ஒரு ஹை வோல்டேஜ் கேம்பெயினா தான் இருக்கும். அது இதுல எனக்கு என்ன தோணுதுன்னா, ஏடிஎம்கேக்கு நல்ல ஒரு சாலிட் கிரவுண்ட் நம்பர்ஸ் இருந்தாலும் வேட்பாளர்கள் தேர்வுல அவங்க வந்து ஹை ப்ரொஃபைல் ஆட்களை இறக்கலையோ கம்பேர் டு இப்ப டிஎம்கேயும் 10+ புதுமுகங்களை கொண்டு வந்திருக்காங்க. முன்ன பின்ன சுத்தமா தெரியாதவங்களா அல்ல. ஓகே, இப்ப அருண் நேருவா தெரியணுங்கிற அவசியம் இல்லை, அப்பா இருக்காரு, அது வந்துருதுன்னு வச்சுப்போம். பட் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஏடிஎம்கே ஒரு, ஏன்னா இது வந்து ஒரு யூ ஹேவ் டு ஷோ யுவர் பவர் அப்படிங்கும் பொழுது நம்ம ஏன் வந்து எம்எல்ஏக்கள் சில பேரையே நல்ல அறியப்பட்ட எம்எல்ஏக்கள் அல்லது அப்படி இருந்து இப்ப எக்ஸ் மினிஸ்டர்ஸ் அது மாதிரி வந்து ஒரு ஹை பவர்டு ஆட்களை ஏன் இறக்கல? ஏன்னா இன்னொரு பக்கத்துல வாட் எவர் செட் அண்ட் டன் பிஜேபி சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா பிஜேபி பிளஸ் பிஜேபியோட கூட்டணியில இருந்து சௌமியா அன்புமணி, அப்ப என்ன ஆகும்னா பிஎம்கே வந்து அங்க முழு எஃபர்ட்டை குவிச்சு அவங்க வேலை செய்வாங்க. அண்ணாமலை அது இது வந்து இதெல்லாம் வந்து மான பிரச்சனை, ரைட்? ஹெவி டியூட்டி கேம்பெயின் நடக்கும். ஓபிஎஸ், டிடிவி தினகரன், இதெல்லாம் வந்து முதல்ல அந்தந்த கட்சிகளுடைய முக்கிய தலைவர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு பெரிய கிரவுண்ட் லெவல் மொபிலைசேஷன் ஒண்ணு ஒரு பக்கத்துல இருக்கும். இன்னொரு பக்கம் ஈவன் இஃப் இட் இஸ் டிஃபிகல்ட், ஒரு இவங்களுக்கு வந்து தமிழிசைக்கு வந்து அதுவும் ஒரு நான் கவர்னரெல்லாம் இருந்திருக்கேன், ஸ்டேட் பிரசிடென்டா இருந்திருக்கேன்ட்டு ஒரு செட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. ஏதாவது ஒரு கள வேலை அப்படிங்கிறது ஒண்ணு நடந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நிச்சயமா இந்த ஏற்கனவே ஜெயிச்ச இந்த தடவை திரும்ப ரீநாமினேட் பண்ணப்பட்டிருக்கிற எம்பிஸ், டிஎம்கே எம்பிஸ் அத்தனை பேருமே அவங்க ஹார்ட் கோர் ஒர்க் பண்ண போறாங்க. தே நோ த மேப் கம்ப்ளீட்டா. இப்போ நீங்க தயாநிதி மாறன் அல்லது அவருடைய ஏஜென்ட்ஸ்கோ தயாநிதி மாறனே ரோட்ல வந்து நிக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த மெஷினரிக்கு தெரியும். தென் அவங்க வந்து அடுத்தது வந்து டிஎம்கே மினிஸ்டர்ஸ் அத்தனை பேரும் களத்துல இருக்க போறாங்க, அவங்க அத்தனை செக்ரட்டரிஸும் களத்துல இருக்க போறாங்க. எனக்கு ஏடிஎம்கே வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிருச்சோ அப்படின்னு எனக்கு தோணுது. ட்ரூ ட்ரூ. ஏன்னா நீங்க சொல்றது ரொம்ப உண்மை. ஏனென்றால் இப்போ பாத்தீங்கன்னா, இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ ஈவன் இப்போ கோயம்புத்தூர்ல எடுத்தா கூட சிங்கை வந்து இப்பதான் ஒரு பேஸா வந்து மாறுறாரு. என்ன பொறுத்தவரை வந்து அவரு ஒரு நோன் நபரா இருக்கிறாரா அந்த மாதிரி இருந்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல வந்து ஏன் ஒரு வேலுமணி நிக்கலன்ற அந்த கேள்வி. எக்ஸாக்ட்லி. அதாவது ஃபார் வாட் எவர் இட் இஸ் மேக் இட் இன்ட்ரெஸ்டிங். பை இப்போ ஒரு வேலுமணி இறக்குங்க, நடக்கிறத பாத்துக்கலாம் அப்படின்ட்டு, ரைட்? அது மாதிரி பண்ணிருந்தா கேமோட லெவலே வேற எங்கேயோ போயிருக்கும். ஆமா, பட் சம்பவம் அதுல வந்து மிஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு தோணுது. ஆமா, என்னை பொறுத்தவரை அப்கோர்ஸ், ஏன்னா அங்க அவ்வளவு ப்ராமினெண்டா வந்து ஒரு அண்ணாமலை நின்று இருக்காரு. நிச்சயமாக சிங்கை நாட் டேக்கிங் எனிதிங் ஃப்ரம் அவே ஃப்ரம் ஹிம். இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அகமதாபாத்ல படிச்சவர், தேர்ச்சி பெற்றவர். ஹி ஹஸ் டன் வெல் ஃபார் ஹிம்செல்ஃப், செல்ஃப் மேட் மேன். 11 வயசுல வந்து தகப்பனை இருக்கிறாரு. பாலிடெக்னிக், இன்ஜினியரிங் காலேஜ், அப்புறம் ஐஐஎம் அகமதாபாத். இந்த மாதிரி அகாடமிக் கிரெடென்ஷியல்ஸ் ஆர் ஆல் வெரி குட். The story is compelling. Absolutely, absolutely. ஆமா, அது அந்த மாதிரி ஒரு நபரை வந்து எம்எல்ஏ ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருக்கணும் அப்படின்னு தான் என்னுடைய ஒரு இதா இருக்கு. ஏனென்றால் ரொம்ப ஈஸியா வந்து அந்த ஸ்டோரி வந்து மக்களிடையே எடுத்து செல்ல முடியும் என்று நான் கருதுகிறேன். இப்போ இந்த 6 தொகுதிக்கான ஒரு இடம், 6 எம்எல்ஏ தொகுதி சேர்ந்ததான ஒரு இது கான்ஸ்டிட்யூன்சியா வருகிறது. அப்ப அந்த இடத்துல வந்து இந்த கம்பெல்லிங் ஸ்டோரி எடுத்துட்டு போய் அது ஒரு 3 வாரத்துக்குள்ளால கேன் யூ ரீச் இட்டுங்கிற பிரச்சனை நிச்சயமா இருக்கிறது. அதை தாண்டி இப்போ இந்த மாதிரி பல இடங்கள்ல நீங்க சொன்னது ரொம்ப கரெக்டா தான் இருக்குது. அதிமுகவை பொறுத்தவரை வை டிட் தி பிக் கன்ஸ் டேக் தி பேக் சீட்? ஒருவேளை பிரச்சாரத்துக்காக, இல்லை என்றால் வேற ஏதாச்சும் காரணங்களுக்காக. எனக்கு ஒரு தியரி இருக்கிறது என்னென்றால், இந்த தேர்தலை பொறுத்தவரை அவர்கள் எல்லாரும் கொஞ்சம் they were trying to second guess the boss என்றதான் நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்தவரை பாஸ் என்பது பிஜேபி தான். அதுல எடப்பாடி வந்து தான் எகெயின்ஸ்டா இருந்திருக்கிறாரு.
எடப்பாடி பிகாஸ் ஆஃப் எடப்பாடி வந்து கட்சியை காப்பாற்ற வேண்டும். அடுத்த 2026 தேர்தலுக்கான ஒரு ப்ரிப்பரேஷனாக இதை பார்த்து கொண்டு நிச்சயமாக 2வது இடத்துக்கு வந்துட வேண்டும். அதை தாண்டி நம்ம வந்து கேடரை வந்து கொஞ்சம் நன்றாக கொண்டு வர வேண்டும். அதாவது அதை ஒருங்கிணைத்து கொண்டு வர வேண்டும். அப்ப அதனால வந்து மெயின் லீடர்ஸ் வந்து இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்று நினைத்தாரா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அந்த பாக்கி இருக்கின்ற தலைவர்களை பொறுத்தவரை அவர்கள் வந்து பாஜகவோட இணக்கமாக போயிடலாம் என்ற ஒரு இடத்துல தான் இருந்தாங்க. எடப்பாடியினுடைய ஒரு வற்புறுத்தல் காலமாக அவருக்கு இன்னைக்கு இருக்கின்ற அதிமுகக்குள்ளால் இருக்கின்ற அந்த ஒரு செல்வாக்கு காரணமாகத்தான் பாக்கி இருக்கிறவர்களுக்கு பயங்கரமாக ஒரு ஃபோர்ஸ் கொடுக்க முடியவில்லை. எடப்பாடிக்கு லெப்டினன்ஸாக இன்னைக்கு ஜெயக்குமார் தென்படுகிறார், அதே மாதிரி ஒரு சி.வி. சண்முகம் தென்படுகிறார். அதை தாண்டி பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் பெல்ட், அதாவது அவருடைய கம்யூனிட்டியில் இருக்கிற நபர்களே வந்து அவர்களுக்கு வந்து அந்த அளவுக்கு கை கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். யூஸ்வலா வந்து சென்னையில ஒரு பெரிய கான்டெஸ்ட் என்று நான் பார்ப்போம். அதாவது ஏதோ ஒரு சுவாரஸ்யமான கான்டெஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு ஒண்ணுமே இல்லாம, அதாவது தென் சென்னைய எடுத்துக்கிட்டோம்னா வேணாம், பட் நீங்க ஸ்ரீபெரும்புதூர் அதோடைய ஒட்டி இருக்கக்கூடிய தொகுதியில எடுத்துங்க. இந்த ஸ்ரீபெரும்புதூர்ல ஒன்னும் பெருசா சொல்லிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அந்த இடத்துல வட சென்னை, மத்திய சென்னை ரொம்ப ஒரு பெரிய ஃபைட் கொடுக்கக்கூடிய மாதிரி. அப்பயும் நீங்க வந்து வினோஜ் பி செல்வம் என்ன பண்ணுவாரு அப்படிதான் பார்க்க முடியுது. தவிர எகெயின் ஏடிஎம்கே என்ன பண்ணும் அல்லது டிஎம்டிகே என்ன பண்ணும் அப்படிங்கறதுல வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கத்தான் இருக்கு பல இடங்கள்ல. ஸோ ஐ திங்க் மொத்தமா ஒரு 10 கான்ஸ்டிட்யூன்சி நீங்க பெரும்பாலும் சொல்லிட்டீங்க எல்லாமே. அந்த ஹை பவர்டு கான்ஸ்டிட்யூன்சி அது வந்து அப்கோர்ஸ் ரிசல்ட் வரும்பொழுது அது வந்து இதுக்கெல்லாம் ஒரு இடமே இல்லாம ஒன் சைடா ஓடிடலாம், நமக்கு தெரியல. ஆனா கேம்பெயினிங் வந்து ஹை பிச்டு கேம்பெயினிங்கா இருக்கும் அப்படிங்கிறது சந்தேகம் இல்லை. இந்த இடத்துல அந்த சால்வோ வந்து உங்களுக்கு முருகன் ராஜாவை ஸ்ட்ரைட்டாவே அட்டாக் மோட்ல இறங்கியிருக்காரு. இந்த ரிவர்ஸ் வந்து ஒன்னும் பார்க்கல. ராஜா வந்து பதிலுக்கு முருகனையோ பிஜேபியோ தாக்குற மாதிரி இன்னும் ஒன்னும் கிடைக்கல. பட் ஐ திங்க் முருகனோட இன்ஸ்ட்ரக்ஷன் சரி சிலது கெஸ் பண்ணுவோம். எனக்கு வந்து முருகனுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் என்னவா வந்து அவர் ராஜ்யசபா எம்பியா இருந்தாரு, மினிஸ்டரா இருந்தாரு, திருப்பி ராஜ்யசபா எம்பி அந்த ரீடர்ம் கொடுத்தாச்சு. அப்ப அவர்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாங்க? நீ என்னவாவது பண்ணு, ஆனா ஜெயிக்கணும். சோ இட் இஸ் நாட் லைக் சும்மா விளையாட்டுக்கு நானும் போனேன் நின்னெல்லாம் கிடையாது. யூ ஷுட் பி அவுட் தேர் அண்ட் அக்ரெசிவ் ஃபைட் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நல்லா தெரியும். தட் இஸ் அவரை பொறுத்த வரைக்கும் நீ எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து. நான் இதுக்கு வரோம், நாங்க அண்ணாமலை வரோம் அப்படின்னா ஒரு பக்கத்துல வந்து பிஜேபிக்குள்ள நம்ம ஜெயிச்சிருவோம், எதுல ஜெயிக்கிறோமோ இல்லையோ, டிஸ்பைட் ஏடிஎம்கேவுடைய ஸ்ட்ராங் ஹோல்டிங் இருக்கிற இந்த இடத்துல நம்ம ஜெயிச்சிருவோம் பிகாஸ் அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து டிஸ்கஷன்ஸ் சோஷியல் மீடியா டிஸ்கஷன்ஸ்ல பாக்குறேன் நான். இட் இஸ் ஆல்மோஸ்ட் சில பேர் வந்து ஆல்மோஸ்ட் ஃபோர்கான் கன்க்ளூஷன்லாம் எழுதுறாங்க. ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் தட் ஈஸி. இட் வில் பி a very very tough fight and result can go either way. இது irrespective of anything நம்ம வந்து அத பார்க்கணும். இட் வில் பி a very close fight. எப்படி யார் வந்து இப்ப the question is டிஎம்கே ஏடிஎம்கே எஃபெக்ட் பண்ணுமா, ஏடிஎம்கே டிஎம்கே எஃபெக்ட் பண்ணுமா, அப்படி ரெண்டு பேரும் ஒருத்தர் இது பண்ணிட்டு இவருக்கு கிளீன் சிட் கொடுத்துருவாங்களா அப்படிங்கறது வந்து பார்க்கணும். சோ அதை தவிர்த்துட்டு பார்த்தா பொன்னார், நான் ஃப்ரம் பிஜேபி ஆங்கிள் இருந்து பாக்குறேன், பொன்னார் ஹாஸ் அ சான்ஸ். இதோ வந்து இவர் வசந்த்குமார் அண்ட் அவருடைய பையன் வந்து அந்த கான்ஸ்டிடுவன்சில ஒரு கிரிப் ஒண்ண உருவாக்கிட்டாங்க. இப்ப அந்த ஒரு ஆனா போன எலெக்ஷனுக்கு அப்புறம் அந்த பை எலெக்ஷன்லயுமே அவர் விஜய் வசந்த்குமார் தானே ஜெயிச்சாரு. சோ என்ன மாறி இருக்க முடியும் பொன்னாருக்கு டு கெட் தட் எக்ஸ்ட்ரா ஓட்ஸ் அப்படிங்கிற சேலஞ்ச் இருக்கு. தட் we have to சோ பொன்னார் ஜெயிக்க முடியுமாங்கிறது இட்ஸ் நாட் ஈஸி. விஜய் வசந்த்குமார் இஸ் a very very difficult ஆப்போனன்ட். பணம் செலவு பண்றதா இருக்கட்டும், ஓரளவுக்கு அந்த இடத்தோடைய புரிதலும் இப்ப ஏற்பட்டிருக்கும். irrespective of anything else, டிஎம்கே சப்போர்ட் பண்ணுமா பண்ணாதா, அவங்களுக்கு ஓட்டு இருக்கா இல்லையாங்கிறத தாண்டி
காங்கிரஸ் ஹாஸ் இட்ஸ் ஓன் ஓட்ஸ். ஸோ அது ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். காங்கிரஸுக்கு பெஸ்ட் கான்ஸ்டிட்யூன்சி அதுதான். மீதி எல்லா இடமும் அவங்க வந்து டிஎம்கே உடைய சப்போர்ட்ல மட்டும்தான் ஜெயிக்க முடியும். டிஎம்கே இன் ஃபியூ அதர் பிளேசஸ் இதை தாண்டி பிஜேபி எங்க ஜெயிக்கிறதா இருந்தாலும் இட் பி ஆன் ரேசர் தின் மார்க். லைக் நயினார் நாகேந்திரன் ஜெயிச்சாலும் இட் பி ஆன் ஃபியூ தௌசண்ட்ஸ். ஒரு பார்லிமெண்ட் கான்ஸ்டிட்யூன்சில அந்த ரேஞ்சு தான் வந்தா வரும் அப்படிங்கிறது என்னுடைய கெஸ். ஈவன் சௌமியா அன்புமணி ஜெயிக்கிறதாக இருந்தாலும் கூட இட் பி லைக் ஃபியூ 10,000. அதெல்லாம் தாண்டி 10,000 20,000 தாண்டி ரொம்ப, அதாவது எவ்ரிவேர் இட் இஸ் கோயிங் டு பி டஃப். இந்த ஓட் புரியறதுல வந்து இட் பி வெரி டஃப். மத்தபடி டிஎம்கே ஜெயிக்கக்கூடிய பல இடங்கள்ல they will win with 1 lakh 2 lakh margins comfortably. இன்னொன்னு சொல்ல வேலூர் கதிர் ஆனந்த் வர்சஸ் ஏசி சண்முகம். ஆமா, that is another interesting fight. ஏன்னா அவங்க ஏற்கனவே 3 தடவை நடந்துருச்சு. ஒரு தடவை நடந்து கேன்சல் ஆகி, இன்னொரு தடவை நடந்து, இப்போது 3வது கண்டினியூஸ். ஆமா, காந்தியின் தத்துவங்கள் வந்து மிக பரவலாக பேசப்படும், இல்லை என்றால் வழங்கப்படும் ஒரு இடம் வந்து வேலூராக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். எனக்கு அதை தாண்டி இந்த ஒரு 3 காங்கிரஸ் கேண்டிடேட்ஸ் வந்து நிச்சயமாக கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கு. ஒன் ஆஃப் கோர்ஸ் சசிகாந்த் செந்தில் திருவள்ளூர். டெஃபினெட்லி நான் மனமால வந்து அவர் வந்து பார்லிமெண்ட்ல இருக்கணும்னு விரும்புறேன். வெரி லிட்டில் ஆப்போசிஷன் தேர் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஒரு சோ இன் a sense அது ஆல்மோஸ்ட் கிராண்டட்ங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. பட் தெரியல அது கிரவுண்ட் என்ன சொல்லுது அப்படின்ட்டு. அதான் அது எப்பவுமே அந்த பிரச்சனை இருக்குல்ல. இட் இஸ் நெக்ஸ்ட் டு சென்னைங்கிற அந்த ப்ராப்ளமும் இருக்குது. வெள்ளத்துல எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டாங்கிற பிரச்சனை எல்லாம் இருக்கிறது. அது ரிலீஃப் போய் சேர்ந்துச்சா? ஏன்னா எவனுமே வேலை பண்ணலையே, எம்எல்ஏஸ் யாருமே காணோம். அப்புறம் எல்லாருமே வந்து மாவட்ட செயலாளர்களை குற்றம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப நீங்க எங்க போனீங்க, அந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு இல்லையா? உங்க வீட்டுல இருந்து காசுக்கு வந்து அந்த டைம்ல இப்ப ராஜா வந்து நீலகிரியில ஒரு நிலச்சரிவு நடக்கும் போது திருப்பூர்ல இருந்து அப்படியே இருக்கிற ப்ரொடக்ஷனே வந்து எடுத்துட்டு போயிட்டாரு. வந்து ரெடி கேஷ் கொடுத்து கையில இருக்கிற காசை எடுத்து கொடுத்துட்டு அவர் வந்து அப்படியே டைவர்ட் பண்ணி எடுத்துட்டு போறாரு. அந்த அளவுக்கு நீங்க செஞ்சிருக்கானு. இல்லைன்னா மக்கள் பிரதிநிதியாக நீங்க எதுக்கு இருக்கணும்? என்ன ஒரு பிரச்சனை வரும்போது தானே நீங்க இருக்கணும். இல்லைன்னா நீங்க சாதாரண கதியில வந்து ஒருத்தன் வந்து காசு கேட்கறான், இல்லைன்னா வேலை கேட்கறான், இந்த மாதிரி விஷயங்களுக்கு தானே வருவாங்க. அதர்வைஸ் there is nothing else for you. அதே மாதிரி எனக்கு இன்னும் 2 காங்கிரஸ் கேண்டிடேட்ஸ், அப்கோர்ஸ் திருநெல்வேலி இது கிறிஸ்டின் நாடார் வெர்சஸ் மறவர். அது அந்த ஃபைட்டு பெரிய ஃபைட்டா இருக்கிறது. அந்த நாடார் வெர்சஸ் மறவர் ஃபைட் வந்து திருநெல்வேலியில பயங்கரமா போய் கொண்டிருக்கிறது நான் பார்த்து கொண்டுதான் இருந்தோம். அது ஒரு பக்கம். 2வது இந்த பக்கம் இப்ப மயிலாடுதுறை வந்து வச்சு இழுத்து கடைசியில வந்து ஒரு லேடி கொடுத்து டோட்டலி அன்னோன் ஃபேஸ்னு தான் நான் பார்த்தேன். அப்புறம் தான் சொல்றாங்க அவங்க அவர் வந்து முழுக்க அவங்க சுதாங்கிறவங்க வந்து ராகுல் காந்தியோடைய பாரத் ஜோடோ யாத்திரால 100% she has participated one end ல இருந்து இன்னொரு end வரைக்கும் அப்படின்னு. தட்ஸ் நியூஸ் டு மீ. அத கம்ப்ளீட்லி அதுக்கு என்ன வேல்யூ மக்கள்கிட்ட இருக்கும்னு தெரியல. பட் நிச்சயமா மேலிடத்துக்கு அதனால ஒரு பெரிய ஒரு சாஃப்ட் கார்னர் ஒண்ணு இருக்கலாம். இல்ல அதுலதான் எனக்கு இன்னொரு விஷயம் இருக்குது. அதாவது நீங்க யுவர் ரோன் டு ராகுல் காந்தி. அதேதான் ஜோதிமணியுடைய கேஸும் விஷ்ணு பிரசாதனுடைய கேஸும் அதேதான். யுவர் நோன் டு ராகுல் காந்தி, பீப்புள் நோயுங்கிறது தான். அது தொகுதிகள்ல இருந்திருக்காங்க, ஆல் தட் இஸ் தட். பட் அதாவது மக்கள் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நீங்க வந்து உங்களுடைய அந்த கேடரை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டியை பில்ட் பண்ணீங்களா? உங்க தொகுதியில பார்ட்டியை பில்ட் பண்ணீங்க பாத்தீங்கன்னா விஷ்ணு பிரசாத் கேஸ்ல கிடையவே கிடையாது என்று சொல்லலாம். ஜோதிபுரம் ஒரு அளவு பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த அளவுக்கு செய்யவில்லை. கொஞ்சம் குமரல்கள் வந்து அந்த இடத்துல இருக்கத்தான் செய்கிறது. இப்போ இது அதாவது பாரத் ஜோடோ யாத்திரையில நடந்ததோ இல்ல ராகுல் கிட்ட போன் போட்டு பேச முடியுங்கிறதோ வந்து மக்களை பொறுத்தவரை அது ஒரு குவாலிபிகேஷனா வரல. உங்களை பொறுத்தவரை, உங்க கட்சியை பொறுத்தவரை ஒரு குவாலிபிகேஷனா இருக்கலாம். ராஜ்யசபாக்கு போறதுக்கு இந்த அதோட பெரிய ஒரு குவாலிபிகேஷன் தேவையில்லை என்று நான் கருதுவேன். ஆனா லோக்சபாங்கிறது கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் கப் ஆஃப் டீ. அது நம்ம ஐ திங்க் வில் ஹேவ் டு ஒன்லி வெயிட் அண்ட் வாட்ச் நினைக்கிறேன். எஸ். வேற மத்த ஓகே இது பார்ப்போம். நம்ம அது சொல்லாம விட்டது சிலதெல்லாம் சொல்லி ஆகணும் இல்லையா? விடுதலை சிறுத்தைகள் சிதம்பரம் as well as நம்ம ஃப்ரெண்ட் ரவிக்குமார் 2 பேருமே ஐ திங்க் தே ஹேவ் வெரி பிரைட் சான்சஸ். அதுக்கு பெரிய
ஆனா சிதம்பரம் வந்து திருமாவளவனை ரொம்ப ஒரு ரேசர் தின் மார்ஜின்ல தான் ஜெயிக்க வச்சது போன தடவை. போன வாட்டி கரெக்ட் கரெக்ட். ஸோ இட் மேபி ரிஸ்கி. ஏன்னா இது அந்த கூட்டணி வாக்குகள் அத்தனையும் வருமா வராதா அப்படிங்கிறது, ஏன்னா சேம் கூட்டணி தான். பட் அது அது எப்படி ஒர்க் ஆக போகுது, அந்த ரேசர் தின் மார்ஜின் அப்படிங்கறத வந்து இவங்க மாத்திருப்பாங்களா இந்த பீரியட்ல? ஏன்னா டிஎம்கே இஸ் லைக்லி டு லூஸ் சம் மோர் ஓட்ஸ் அப்படின்னு கணக்குல எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து திருமாவளவனை எப்படி பாதிக்கும்? அப்புறம் 2 பேருமே இந்த தடவை வந்து திருமாவளவன், ரவிக்குமார் 2 பேருமே வந்து அவங்களுடைய சின்னத்துல நிக்கிறாங்க, பானை சின்னத்துல. போன தடவை அசம்பிளி எலெக்ஷன்ல ரவிக்குமார்லாம் உதயசூரியன் சின்னத்துல நிறைய, திருமா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த பானை சின்னத்துல. சோ அது வந்து எப்படி இம்பாக்ட் பண்ண போகுது அப்படின்னு பார்க்கணும். 2 பேருமே பானை சின்னத்துல நிக்கிறது, தட் மே ஹேவ் இட்ஸ் ஓன் கான்சிக்வன்சஸ். அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் 4 இடத்துலயும் ஒரு அவங்கள சு வெங்கடேசன் அகைன் ஒரு ஸ்டார் கேண்டிடேட் தான் சொல்லணும் இப்ப, வித் சாகித்ய அகாடமி அண்ட் அவர் வேற தன்னை வந்து கீழடி நாயகன், வேல்பாரி நாயகன் அப்படின்லாம் ஒரு திராவிட இயக்க பாணியில வந்து அவர் தன்னை ப்ரமோட் பண்ணிட்டாரு. அது எப்படி, ஐ திங்க் ஹிஸ் சான்சஸ் ஆர் ஆல்சோ குவைட் பிரைட். அது ஒன்றும் நெகட்டிவ் அங்க இருக்கிற மாதிரி தெரியல. அத ஏன்னா இவங்க எல்லாருக்குமே வந்து இந்த சேஞ்ச் சினாரியோ இருக்கு இல்லையா, ஒரு 3 கார்னர்டு கான்டெஸ்ட், அதுல தேர்ட் எங்க இருக்காங்க வித் ரெஸ்பெக்ட் டு செகண்ட்னாலும் அந்த சேஞ்ச் சினாரியோ வந்து கொஞ்சம் புதுமை. நீங்க 2 பேர் பிரைமரியா 2 குரூப் இருக்கும் பொழுது நீங்க உங்க ஆப்போனண்டோட 10 ஓட்டு அதிகமா வாங்கினா யூ ஆர் த்ரூ. இப்ப அது ஒரு மாதிரி பண்ணிட முடியும், எனக்கா அவருக்கா சொல்லுப்பா அப்படின்னு. 3 பேர் இருக்கும் பொழுது இது வந்து எவ்வளவு கான்பிடென்ட்டா நமக்கு தான் வரும் அப்படின்னு சொல்ல முடியும் அப்படிங்கிற, அதுதான் இந்த தேர்தல்ல ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஐ திங்க் ஒரு தமிழக தேர்தல்ல இந்த மும்முனை போட்டி வந்து ஒரு கூகுளி ஒன்ன கொண்டு வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். பல இடங்கள்ல அது ஒரு கொஞ்சம் ஆங்ஷியஸ் மொமெண்ட்ஸ் வேட்பாளர்கள் எல்லாருக்குமே கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாமா, அதே மாதிரி தென்காசி ஜான் பாண்டியன் வெர்சஸ் கிருஷ்ணசாமி, இது ஒரு சைட் ஷோ இருந்தா கூட அதான் பல இடங்கள்ல அது மெயின் ஸ்டோரியா இருக்குது. எப்படி ட்ரிவாண்ட்ரத்துல வந்து இவரு சசி தரூர் வெர்சஸ் ராஜீவ் வெர்சஸ், அது வந்து அதுதான் நேஷனல் மீடியால அது மட்டும் தான் வந்து கொண்டு இருக்கிறது. அப்போ சென்னை பேஸ்ட் மீடியால வந்து சுவாரஸ்யம் பார்த்தா இது மட்டும் தான், கிருஷ்ணசாமி வெர்சஸ் ஜான் பாண்டியனுங்கிறது தான் வருகிறது. ஆனா அங்க வந்து திமுக கூட்டணி கேண்டிடேட் வந்து ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. இந்த அதாவது ஜான் பாண்டியனும் கிருஷ்ணசாமியும் தங்களுக்குள்ள நடக்கிற ஃபைட்ல அவங்களுடைய ஓன் கம்யூனிட்டி வாக்குகள் வந்து கம்ப்ளீட்டா ஸ்பிளிட் ஆகி டிஎம்கே வந்து டிஎம்கே கூட்டணி ஜெயிக்கிறது ரொம்ப ஈஸியாவும் ஆயிடலாம். அது ஒரு புதுமுகம் தான் அங்க கொண்டு வந்திருக்காங்க. ஒரு டாக்டர் ராணி அப்படின்னு அவங்க ஜெயிக்கிறதுக்கு இந்த 2 பேர், அதான் அந்த மும்முனை போட்டியோடைய ப்ராப்ளம். நீங்க 2 பேர் ஒரே ஓட் செக்மெண்ட்டை நோக்கி போகும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா அது 3வது ஆளுக்கு வந்து ஒரு ஃபேவர் பண்ணும். ஆமா, 3 பெண்கள் தான் திமுக கூட்டணியில, 3 இது கூட்டணியில் இல்ல, காங்கிரஸ் அப்கோர்ஸ் இப்ப மயிலாடுதுறையில் அறிவிச்சிருக்காங்க. 4 பெண்களுக்கும் வெற்றி வாய்ப்புகள் இருக்கிறது தான் நான் பார்க்கிறேன். அதுல கனிமொழி ஸ்ட்ரெயிட் த்ரூ, there is no problem. தமிழச்சி ஹஸ் வெரி ஹை பாசிபிலிட்டி. இந்த ராணி தான் புதுமுகம், டாக்டர் ராணி அவங்க தான், தென்காசி தான் புதுமுகம். சிவகங்கை பேசல நாம, கார்த்தி எங்கிட்ட அப்கோர்ஸ் அர்ஜுனமூர்த்தி அந்த கான்ஸ்டிடன்சில 8 மாசமா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. நான் நினைச்சேன் அவர் தான் கேண்டிடேட்டா வருவாருன்னு நினைச்சேன். பட் பார்த்தா அவரு காணோம் அந்த ஊர்ல. ஸோ ஐ திங்க் அந்த அளவுக்கு கேண்டிடேட் நான் இல்லைன்னு அறிந்தும் அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுவாங்களா? அது ஒரு காலத்துல இருந்து ஆர்எஸ்எஸ் காரர்களும் பிஜேபி காரர்களும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, கம்யூனிஸ்ட் காரர்களும் அப்படிதான் வெயிட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து இப்ப பண்ணுவார்களா என்ற கேள்வி நிச்சயமாக என் மனதில் இருக்கிறது. அது எப்படி நான் திங்க் பொறுத்திருந்தா பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஆமா,
அங்க நார்மலி ஐ மீன் கார்த்தி சிதம்பரத்துக்கு கொஞ்சம் மேவரிக்கா அவர் வந்து பார்ட்டி லைன், கூட்டணி பொசிஷன் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி அவரா தனியா ஒண்ணு பேசக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு ஒரு நெகட்டிவ் இமேஜ், அதாவது கட்சிக்குள்ள டிஎம்கேல பல பேர் வந்து அவரை பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்றத வந்து நம்ம சோசியல் மீடியால பாக்குறோம். அது அது அந்த கான்ஸ்டிட்யூன்சியை நம்ம எடுத்துக்கணும், சிவகங்கையை நம்மளே எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுகளை நம்ம பார்த்திருக்கோம். சோ அவங்க எப்படி வந்து அவருக்கு ஒர்க் பண்ண போறாங்க, ஓட் டிரான்ஸ்பர் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறது பர்டிகுலர்லி பிகாஸ் ஆஃப் கார்த்திங்கிற ஒரு கேரக்டர், அவருடைய இயல்புங்கிறதுனால வருது. அது வேற அந்த இடத்துல ஒரு இப்ப மாணிக்கம் தாக்கூர் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் வந்து கட்சியோடைய பொசிஷன்ல இருந்து எந்த கட்டத்திலையும் நகர மாட்டாரு, கூட்டணியோட பொசிஷன்ல இருந்து எந்த இடத்துலயும் நகர மாட்டாரு. அப்ப அவருக்காக போராடுறதுக்கு, அவருக்காக வாக்கு சேகரிக்கிறதுக்கு அந்த பூத் மேனேஜ்மெண்ட் ஆட்களை கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு ஒரு டிஎம்கே வாலண்டியருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. பட் அது ஒரு கார்த்தின்னு வரும் பொழுது ஒரு சின்ன ஒருத்தல் இருக்கலாம், அது அதிகமாகவும் ஆகியிருக்கலாம். மற்றபடி அது எப்படி அதோட ரிஃப்ளெக்ஷன் பார்க்கணும், என்ன மாதிரி எப்படி அவங்க அத மற்ற கட்சிகள் அதை பயன்படுத்திக்க போறாங்கன்னு பார்க்கணும் நம்ம. ஓகே, நன்றி. Thank you.